இலங்கையில் பரபரப்பை உண்டாக்கிய இளம்பெண் கொலை விவகாரத்தில் குற்றவாளியின் வாக்குமூலத்தில் OIC அதிகாரியும் சற்று முன் வசமாக சிக்கினார். மேலும் சிக்கவுள்ள முக்கிய புள்ளிகள். பாதாள குற்றவாளி கொமாண்டோ சலிந்துவின் கைத்தொலைபேசி தரவுகள் அளிக்கப்பட்ட சம்பவத்தின் விசாரணைகள் ஆரம்பம். சிக்கிய முக்கிய சூத்திரதாரி. பௌத்த பிக்கு உட்பட 4 பேருக்கு 101 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதிரடி தீர்ப்பை அறிவித்தது நீதிமன்றம். மலேசியாவிலிருந்து கெகல்பத்ர பத்மேவின் முக்கிய துப்பாக்கிதாரி மாட்டியா நள்ளிரவில் இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டார். வெளியான புகைப்படங்கள். வாக்குமூலத்தில் மேலும் சிக்க இருக்கும் பாதாள குற்றவாளிகள். அனுர அரசு எதிர்ப்பாளர்களை எதிரிகளாக பார்க்கின்றது என்று கடுப்பாகிய நாமல் ராஜபக்ச நல்லதை சொன்னால் குற்றவாளிகள் என்று பாய்கின்றார்கள் என்று ஜனாதிபதி மீது குற்றச்சாட்டு. 5000 ரூபாவை லஞ்சமாக வாங்கிய மாநகராட்சியின் ஊழியர்கள் அதிரடி கைது. ஆயிரக்கணக்கான தாதியர்களுக்கு நியமனம், சம்பளமும் உயர்வு. அமைச்சர் மகிழ்ச்சி அறிவிப்பு. போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு சிங்கப்பூர் பாணியில் கடும் தண்டனை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அதிரடி. இனி தொடர்வது விரிவான செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தெல்தனிய பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் குறித்து குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி இப்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார். திருமணமாகி பிள்ளைகள் இருந்தும் பணத்துக்காக பேராசையில் பல பெண்களை ஆசையை காட்டி பல கோடி பணத்தை மோசடி செய்து இளம் பெண்களை இலங்கை முழுவதும் ஏமாற்றி வந்த கண்டியை சேர்ந்த பிரதான குற்றவாளி இறுதியாக கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த பொறுப்பதிகாரி தான் பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி ஒத்தாசைகளை வழங்கியுள்ளார் என்பதும் அம்பலமாகியுள்ளது. அத்துடன் இதற்கு முன் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் மேலும் ஒரு சந்தேக நபரை 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை நடத்த நுவரெலிய நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி கொடுத்துள்ளது. உயிரிழந்த பெண்ணின் காதலர் என்று கூறப்படும் குற்றவாளியை போலீசார் மிகவும் வேகமாக வலைவீசி தேடி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீசாரால் அதிரடியாக சாவகச்சேரியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். வெள்ளவத்தையில் இருந்து பேருந்தில் பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் ஆகியோர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த போதே இந்த கைது இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் வழியாக கடலில் இந்தியாவுக்கு தப்பி செல்ல அவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதோடு இந்த வழக்கில் தொடர்ச்சியாக புதிய தகவல்கள் வெளியாகி வருவதோடு கைது செய்யப்பட்ட அனைவரிடமும் வேகமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இதனுடன் தொடர்புடைய மேலதிக சந்தேக நபர்களையும் கைது செய்ய போலீசார் தீவிரமாக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். 13 வயது சிறுவர்களை கடுமையான முறையில் தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டுகளுக்காக 4 பேருக்கு 101 ஆண்டுகள் கடும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றத்தினால் சிறுவர் குற்றங்களுக்கான 20 நாட்களில் 4 குற்றவாளிகளுக்கு 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதோடு மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சந்துன் விதான மற்றும் ருவன் தம்மிக்க திசாநாயக்க ஆகியோரால் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. சட்டமா அதிபர் சார்பில் அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி சமிக குருகே இது குறித்து அனைத்து வழக்குகளையும் வழிநடத்தியிருந்த நிலையில் துறவரத்திற்காக விகாரையில் ஒப்படைக்கப்பட்ட சிறுவனை ஒப்படைக்கப்பட்ட முதல் நாள் முதல் கடுமையான தகாத நடவடிக்கைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தம்புத்தேகம ஹரிகஸ்வெவ தலாகொலவெவ ஸ்ரீ சம்புத்த வாலுகராம விகாராதிபதிக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. அத்தோடு 10 வயதுடைய சிறுவர் ஒருவரை தகாத செயல்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கெலன் பிந்துனுவெல சிவாலகுலம ஸ்ரீ சீவலி சைத்தியராம விகாராதிபதிக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது உறவு முறையில் தன்னுடைய சகோதரியான 7 வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் KS சுமுது சம்பத்குமார் என்பவருக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதோடு தன்னுடைய காதலியின் நண்பியை தகாத சீண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டிலும் மேலும் ஒரு குற்றவாளிக்கு 32 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதும் குறிப்பிட வேண்டியது. பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கமாண்டோ சலிந்து என்ற குற்றவாளியின் கைத்தொலைபேசியின் தரவுகள் திட்டமிட்டு அளிக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கமாண்டோ சலிந்து என்ற பாதாள உலக புள்ளியிடமிருந்து விசேட அதிரடிப்படையால் கைப்பற்றப்பட்ட பல கைபேசிகளில் இருந்த சகல ஆதாரங்களும், வந்த அழைப்புகள், வந்த குறுஞ்செய்திகள், புகைப்படங்கள் என்று அனைத்தும் வேண்டுமென்றே அளிக்கப்பட்டது குறித்து சிறை அதிகாரிகள் விசாரணையை ஆரம்பித்துள்ளனர். இவை இருந்திருந்தால் மேலும்
மேலும் இவர்களின் வலையமைப்பு பிடிபட்டுவிடும் என்ற அச்சத்தில் திட்டமிட்டு இந்த விவரங்களை இல்லாமல் செய்துள்ளனர். கமாண்டோ சலிந்து தன்னுடைய சிறை அறையில் இருந்தபோது கைபேசிகளை பயன்படுத்தி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கிடைக்கப்பட்ட உளவு தகவல்களை அடுத்து போலீஸ் விசேட அதிரடிப்படை பூசா சிறையில் ஒரு அவசர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தது. அவரிடமிருந்து பல கைபேசிகளை விசேட அதிரடிப்படையினர் மீட்டதோடு இந்த கைபேசிகளில் இருந்த தரவுகள் அனைத்தும் தற்போது அளிக்கப்பட்டுள்ளமை அம்பலமாகியுள்ளது. கமாண்டோ சலிந்துவிடமிருந்து கைபேசி கைப்பற்றப்பட்டதன் பின்னர் சிறைச்சாலையின் ஏதேனும் அதிகாரி குறித்த கைபேசிகளிலிருந்து முக்கியமான ஆதாரங்களையும் தகவல்களையும் உடனடியாக அளித்தாரா என்பதை கண்டறிய இப்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. மலேசியாவில் அந்த நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட கெகல் பத்ர பத்மே என்ற பாதாள உலகக்குழு தலைவனின் முக்கிய துப்பாக்கிதாரியான மாட்டியா நேற்று 25ஆம் தேதி நள்ளிரவு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டு உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் சற்று முன்னர் பொறுப்பேற்கப்பட்டுள்ளார். நாடு கடத்தப்பட்டவர் போம்புவல தேவகே சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன எனப்படும் 42 வயதுடைய மாட்டியா என்றும் கொட்டுக்கொட யாகொடம் உள்ள பிரதேசத்தை சேர்ந்த இவருக்கு எதிராக சர்வதேச காவல்துறையினரால் முன்னதாகவே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிட வேண்டியது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச உட்பட பல குற்றவாளிகளும் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டும் வெளிநாடுகளில் ஒளிந்து இருக்கும் நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார நேற்று நாடாளுமன்றில் தன்னுடைய உரையில் பசில் உட்பட அனைத்து குற்றவாளிகளும் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தமையும் குறிப்பிட வேண்டியது. இப்பொழுது கைதாகியுள்ள மாட்டியாவுக்கு எதிராக உள்ள பிரதான குற்றச்சாட்டு என்னவென்றால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 22 அன்று கம்பக நீதிமன்ற வளாகத்திற்குள் பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினர் உட்பட 2 பேரை சுட்டுக் கொலை செய்தமை மற்றும் பலரை காயப்படுத்தியமை உள்ளடங்கும். மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா நிறுவனத்திற்கு சொந்தமான AK-047 விமானத்தில் நேற்று இரவு 9:45 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்ட இவரை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளதோடு ஆரம்பகட்ட வாக்குமூல பதிவுகளின் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக பேலியகொடவில் உள்ள கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். தங்கல்ல மாத்தறை பிரதான வீதியின் தலல்ல பகுதியில் இன்று சற்று முன்னர் நடந்த எதிர்பாரா விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள சம்பவம் பதிவாகியுள்ளது. நேருக்கு நேர் 2 தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்டதிலேயே இந்த விபத்து நடந்துள்ளதோடு காயமடைந்தவர்களில் 25 பேர் மாத்தறை பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளதோடு இந்த விபத்து குறித்த மேலதிக விவரங்களை எமது அடுத்த பிரதான செய்திகளில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எதிர்ப்பாளர்களை எதிரிகளாக பார்க்கும் ஒரு அரசியல் சட்டகத்திற்குள் தான் அடுத்த அரசியல் சக்திக்கு தயாராக வேண்டியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று யாராவது அரசாங்கத்திற்கு எதிராக கதைத்தால் அப்படி கதைப்பவர்கள் ஊழல்வாதி அல்லது திருடன் என்று ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் சொல்கின்றது என்றும் நெல்லுக்கு நல்ல விலை கேட்டு வீதியில் இறங்கும் விவசாயிகள் குடிகாரர்களாகவும் தங்களின் தொழில்முறை கௌரவத்தை பாதுகாக்க முன்வரும் மருத்துவர்கள் சட்டத்தரணிகள் திருடர்களாகவும் சித்தரிக்கப்படுவதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் அளவில்லாத பொய்களை அள்ளி வீசி பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நெல்லுக்கு 150 ரூபாய் கொள்வனவு விலை போன்ற எதிர்பார்ப்புகளை கொடுத்து விவசாய மக்களை ஏமாற்றிய அனுர அரசு இப்பொழுது உரம் மற்றும் உரிய விலையை கொடுக்காது நெல் அறுவடை காலத்தில் வெளிநாட்டு பழங்கள் மற்றும் காய்கறிகளை இறக்குமதி செய்கின்றது என்றும் எரிபொருள் நிவாரணம் இல்லா காரணத்தால் கடல் தொழில் மக்கள் தங்களின் வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்தளம் மாவட்டத்தில் பௌத்த மற்றும் கத்தோலிக்க மக்களிடையே பிளவை உண்டு பண்ண அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவரங்கள் அடங்கிய புலனாய்வு அறிக்கைகளை மூடி மறைத்தவர்களுக்கு பதவி உயர்வுகளும் தகவல்களை வழங்கிய சிவில் குடிமகன் சிறைக்கு அனுப்பப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். பௌத்த மக்கள் நாகதீபத்திற்கு வர தேவையில்லை, அனுராதபுரத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணத்தில் வைத்து கூறிய கூற்றானது அவர் எந்த அளவுக்கு கீழ்மட்ட நிலைக்கு விழுந்துள்ளார் என்பதை காட்டுவதாக நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். துன்பங்கள் தாழாது மக்கள் வீதிக்கு வரும்போது அவர்களை ஒடுக்குவதற்கே இந்த அரசாங்கம் முற்படுகின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பலத்த விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். இந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் 2847 தாதியர்களுக்கு நியமனங்களை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நேற்று முற்பகல் அலரி மாளிகை வளாகத்தில் கொழும்பு தாதியர் பயிற்சி பாடசாலையின் 2021ஆம் ஆண்டு அணியை சேர்ந்த மாணவ தாதியர்களுக்கு தொப்பி அணிவித்தல் மற்றும் சேவைக்கான அர்ப்பணிப்பை அடையாளப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2028ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் 1949 பேருக்கும் ஆகஸ்ட்
ஆகஸ்ட் மாதத்தில் 2920 பேருக்கும் தாதியர் நியமனங்களை வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ இங்கு சுட்டிக்காட்டியதோடு 2030 ஆண்டளவில் தாதியர் சேவைக்காக 13,600 பேரை ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இந்த இலக்கில் 50% இந்த ஆண்டு முடிவடைவதற்கு முன்னர் பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தாதியர் சேவையில் இணையும் அனைவரதும் சம்பளத்தை அதிகரிக்க அனுர் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கூறிய இவர் குறைந்தபட்ச வசதிகளோடு இயங்கி வரும் தாதியர் பயிற்சி பாடசாலைகளை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தாதியர் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவுவதற்காக உயர் கல்வி அமைச்சோடு இணைந்து இப்பொழுது திட்டமிடப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜேதிஸ இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். 5,000 ரூபாய் லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டில் காலி மாநகராட்சி மன்றத்தின் 2 ஊழியர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். காலி மாநகராட்சியின் வருமான வரி பரிசோதகர் ஒருவரும் ஒரு வெளிக்கள உத்தியோகத்தருமே இவ்வாறு லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளதோடு பெயிண்ட் விற்பனை நிறுவனம் தொடர்பான விளம்பர பலகையை வைப்பதற்காக காலி மாநகராட்சி மன்றத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்துவதற்கான தேவையான ஆவணங்களை விரைவாக ஏற்பாடு செய்து தருவதற்கு 5,000 ரூபாய் லஞ்ச பணத்தை வெளிக்கள உத்தியோகத்தர் ஒருவரின் ஊடாக பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டில் காலி மாநகராட்சி மன்றத்தின் வருமான பரிசோதகர் சற்று முன் கைது செய்யப்பட்டுள்ளார். முதல் சந்தேக நபரின் ஆலோசனையின் பேரில் லஞ்சம் கோரிய மற்றும் பெற்றுக்கொண்ட குற்றச்சாட்டின் பேரில் காலி மாநகர சபையின் வெளிக்கள பணியாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சிங்கப்பூர் பாணியிலான கடுமையான தண்டனை முறைகளை இலங்கையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடைமுறைப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதியின் உரைக்கு பதிலளித்து பேசிய சஜித் இந்த கோரிக்கையை முன்வைத்ததோடு போதைப்பொருள் கடத்தல் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாத உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழிக்கும் கொள்கையில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது என்று கூறிய சஜித் இவை போன்ற பெரிய குற்றங்களுடன் தொடர்புடைய எவருக்கும் எமது கட்சியில் இடமில்லை. போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் மொட்டுக்கட்டையாக இருப்பதாக ஜனாதிபதி அனுர அடிக்கடி கூறுவதை நாம் நிராகரிக்கின்றோம். போதைப் பொருளை ஒழிப்பதற்கு நீதியும் சட்டத்தின் ஆட்சியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார்.